என்னத்த இன்னும் கிளம்பலையா? எங்க எதுக்கு என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு செக்கப்க்கு வர சொல்லிருக்காங்க அத்த. உனக்கு தானே செக்கப், நான் எதுக்கு? விளையாடாதீங்க அத்த, முதல்ல கிளம்புங்க வாங்க. இத பாரு, நீ தான் விளையாடுற. ஏதோ ஜுரம் தலைவலின்னா நான் வரலாம், பரவாயில்ல. மாசமா இருக்க பொண்ணு செக்கப்புக்கு தான் புருஷனை கூட கூட்டு போறதுடி அழகு. முரளியா? அவர் தானே உன் புருஷன். அது சரி, ஆனா இத பாரு, நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. காதலிக்க தெரியும், கல்யாணம் பண்ணிக்க தெரியும், புள்ள பெத்துக்க தெரியும். அதே மாதிரி புருஷனையும் கைக்குள்ள போட்டுக்க தெரிஞ்சுக்கணும். சொல்ல போனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அதுதான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுது அத்த, ஆனா இப்ப போய் அவரை கூப்பிட்டா என்ன? கூப்பிடத்தான் வேணும். அவரு உன் கூட வர தாண்டி முறை. முறை மட்டும் இல்ல, அப்பப்போ இப்படித்தான் அவருக்கும் சில பொறுப்புங்க இருக்கு, நீ சுட்டி காட்டணும். இப்ப கூப்பிட்டா அவர் வருவார் அத்த. நீயே இப்படி கேட்கலாமா சாண்டி? அடிப்படையில உன் மேலயும் தப்பு இருக்கு. அத சரி பண்ணிக்காம அவரை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்காது. சாரி சாரி அத்த. இத பாரு, நீ கூப்பிட்டா அவர் வரணும், வரலன்னா வர வைக்கணும். அதுதான் ஓ சாமர்த்தியம். இப்ப என்ன கூப்பிட்டேல்ல, அதே மாதிரி அவரை போய் கூப்பிடு. எங்கன்னு கேட்டா, இது என்னங்க கேள்வி? உங்க புள்ள எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமான்னு கேளு. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ரஞ்சினி, ரஞ்சினி, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல அத்த, நேத்து நைட் கொஞ்சம் லேட்டா தூங்குனேனா, அதான் கொஞ்சம் டயர்டா இருந்ததுன்னு அப்படியே படுத்திருந்தேன். சரி, நீ இல்லாம அந்த வீட்ல என்னால இருக்க முடியல, அதான் வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு நேரா வந்துட்டேன். எங்க உன் புருஷனை காணோம்? ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அப்படி என்ன பெரிய ஆபீஸா தெரியல. எனக்கு என்னமோ அவன் நடவடிக்கை சுத்தமா பிடிக்கல. இது பாரு, நீ தனியா வந்துட்ட, இதான் உனக்கு சான்ஸ். எப்படியாவது பேசி கீசி அவனை சரியாக்குற வழிய பாரு. ரஞ்சினி, 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 என்னாச்சு? என்னாச்சுமா? தெரியல அத்த, எழுந்திரிச்சதுல இருந்து 2-3 தடவை வாந்தி எடுத்துட்டேன். ரொம்ப தலை சுத்திட்டே இருக்கு, டயர்டா இருக்கு. வெளியில ஹோட்டல்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டியா? இல்ல அத்த, டியூட்டில இருக்கும்போது லேட் ஆச்சுன்னா சாப்பிடுவேன், இப்போ இல்ல. சரி உட்காரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ உடனே கிளம்பு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேண்டாம் அத்த, ஏதாவது ஃபுட் பாய்சனிங்கா இருக்கும், சரியாயிடும். எதுவா இருந்தாலும் அங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. நீ ரெடி ஆகும். அத்த சரியாயிடும். சொல்றது கேளுமா, எழுந்திரிமா, எழுந்திரி. சீக்கிரம் வா. ரஞ்சனி, நான் தான். முரளி, நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா. நீ உடனே கிளம்பி உன் வீட்டுக்கு வா. என்னம்மா, என்ன விஷயம்? ரஞ்சனிக்கு உடம்பு சரியில்லடா, ஒரே தலை சுத்துதான். உடனே அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அம்மா, என்னால இப்போ வர முடியாத சூழ்நிலை. டேய், பொண்ணாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், வர முடியாதுங்கிற? கிளம்பி உடனே வா. ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் இப்ப சிட்டிலேயே இல்ல, செங்கல்பட்டு தாண்டி இருக்கேன். இப்போ கிளம்புனா கூட நான் வர்றதுக்கு 3 மணி நேரமாவது ஆகும். அம்மா, நீங்க அவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்கம்மா. வந்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? நீ எக்கேடாவது கேட்டுப்போ, நான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். ரஞ்சினி, ரெடியாம்மா? ரெடி அத்த. குட் மார்னிங். மார்னிங். வா சண்டே. சரி வாங்க போலாம். ஏய், எங்க? என்ன மறந்துட்டீங்களா?
இன்னைக்கு செக்கப்க்கு போனுங்க. ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, அத்தையை கூட்டு போயிட்டு வந்துரு. நெக்ஸ்ட் மந்த் நான் வரேன், சரியா? என்ன விளையாடுறீங்களா? செக்கப்க்கு எதுக்கு நான் அத்தையை கூட்டிட்டு போனோம்? ஹாஸ்பிடல் போனா ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்பாங்க. ஹஸ்பண்ட் வரல, எங்க அத்தை தான் வந்திருக்காங்கன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா? புரிஞ்சுக்க சாண்டி, நீ நானும் இப்போ ஒன்னா வெளியே போனா பிரச்சனை வரும். தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா 1008 கேள்வி கேட்பாங்க. இங்க பாரு, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ.